காலத்திற்கு பிறகு அவரை எல்லாரும் வடலூர் வள்ளலார் வடலூர் வள்ளலார்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் இருந்த காலத்திலே எப்போதுமே சிதம்பரம் ராமலிங்கம், சிதம்பரம் ராமலிங்க அடிகள்னா கையெழுத்து போடுவார். நீங்க அவருடைய எந்த டாக்குமெண்ட் வேணா எடுத்து போடுறதை பாருங்க, சிதம்பரம் ராமலிங்கம்னு மட்டும்தான் அவர் கையெழுத்து போட்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகு அவரை மக்கள் பக்தர்கள் வடலூர் வள்ளலார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு தரம் யோசிச்சேன், ஆஹா நம்மளையும் கைலாசா நித்யானந்தா கைலாசா நித்யானந்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களே. பெருமான் உடனே சொன்னார், இல்லப்பா கவலைப்படாது, அதனாலதான் உனக்கு இயற்பெயரிலேயே அப்பா பேர் அருணாச்சலம், அப்பாவினுடைய அப்பா தகப்பனாருடைய தகப்பனார் பாட்டனார் பெயர் அண்ணாமலை, அண்ணாமலை அருணாச்சலம், இந்த 2 வார்த்தையையும் என் பெயரில் இருந்து பிரிக்கவே முடியாதபடி இயற்பெயரிலேயே இதை இணைத்து வைத்து விட்டார். அதனால பெருமான் கொடுத்த பெருவரம். எக்காலத்தும் அண்ணாமலை அருணாச்சலம் நித்யானந்தாங்கிறது தான்